Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளுடைய ஆட்சி தான். இந்த செம்மொழி பூங்கா நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சட்டப்பேரவையில் இது குறித்து பேசினேன். அப்போ உடனடியாக முதலமைச்சரே எழுந்து பதில் சொன்னார். நாங்கள் அமைக்கிறதா இருக்கோன்னு போன தடவை வந்து அதுக்காக அடிக்கல் நாட்டிட்டும் போயிருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மத்திய சிறையை மாற்றிவிட்டு அதை மிகப்பெரிய செம்மொழி பூங்காவாக அமைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட திட்டமாக இருந்தது. ஆனால் மத்திய சிறைக்கு இன்னும் ஆல்டர்னேட்டிவ் இடமே பார்க்காம இருக்காங்களே. அது என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல. இது எந்த காலத்தில் மத்திய சிறையை மாற்றி எந்த காலத்தில் முழுமையான செம்மொழி பூங்கா வரும்? பேருக்காக அடிக்கல் நாட்டிட்டு ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் முழுமையான செம்மொழி பூங்கா எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதான் இப்போ அட்வொகேட்டு, அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் ஏற்கனவே பெண்கள் மீதான தாக்குதல், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மீதான தாக்குதல். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளுடைய ஆட்சி தான். இப்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் தமிழகத்தில் பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது. இதை பற்றி கேட்டால் அமைச்சர்கள் அலட்சியமாக பதில் சொல்கிறார்கள். கூட்டத்தை நடக்கிறத தடுக்க முடியுமா? இல்லை மக்கள் தொகை பெருகிடுச்சு, டெக்னாலஜி புதுசாக வந்துடுச்சுன்னு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட பொறுப்பாக இருக்குது. நிறைய இடங்களில் இன்றைக்கு டூரிசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெருகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம். டூரிசம் பெருகினா உள்ளூர் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும், இதன் வாயிலாக புதிய வேலைவாய்ப்பு வரும் அப்படின்னு டூரிஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி குறிப்பாக மலைத்தொடர்கள், மலை சார்ந்த காடுகள் சார்ந்த பகுதிகளில் தான் இன்றைக்கி டூரிஸ்ட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் அங்கே தான் விரும்புகிறாங்க. எல்லாம் நகர்ப்புற நெருக்கத்திலிருந்து நல்லபடியாக வெளியில் போயிட்டு வரணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு டிமாண்ட் வருது. அதை பயன்படுத்தி கொண்டு எந்தவித ஒரு முறையான அனுமதி பெறாமல் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு அல்லது அரசியல் தலைவர்களை எல்லாம் கையில் வச்சுட்டு ரெசார்ட்டு கட்டக்கூடியது, அதன் வாயிலாக முழுவதுமாக இயற்கையினுடைய நலனை புறக்கணிக்கின்ற போக்கு இப்போது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது பர்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் நிலைமை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையுமே பசுமை தீர்மானம் மாதிரி, உயர்நீதிமன்றம் மாதிரி ஒரு சில தீர்ப்புகள் வாயிலாகத்தான் இன்று காடுகளும் மலைகளும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசுக்கோ அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் இல்லாது மிகப்பெரிய வருத்தம். வயநாடு மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என்பது ரொம்ப பழமையான மலைத்தொடர். அங்கேயே இந்த மாதிரி சரிவுகள் வருதுன்னு சொன்னால் மிக மிக ஆபத்தானது. இது அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளை சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படின்னு பார்த்தாலே பாதி பிரச்சனை குறையும். முயற்சி எடுப்போங்க நிச்சயமாக. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, அது கவுன்சிலர் தேர்தலாக இருந்தாலும், எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும், எம்பி தேர்தலாக இருந்தாலும், தேர்தலில் நின்றுவிட்டு வெற்றி பெற்றால் பணி செய்வதும், வெற்றி பெறாவிட்டால் ஓடிச் செல்வதும் எங்களுடைய பழக்கம் அல்ல. நாங்கள் எப்போதும் அப்படி வளர்க்கப்பட்டவர்களும் கிடையாது. அதனால் என்ன வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துருக்கிறோமோ, மத்திய அரசாங்கம் எங்களிடம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோமோ, எங்கள் சகோதரர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைவேற்றுவோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.